வெல்கம் டு டிவி கார்டன். வாங்க நம்ம கிட்ட கீரை வகைங்களை பார்ப்போம். இது சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரை. இந்த சைடெல்லாம் எடுத்துட்டேன். இது பாருங்க, இது வெறும் மண்புழு உரம் மட்டும்தான் கொடுப்பேன். இதுக்கு வேற எதுவும் கூட தண்ணி, மண்புழு உரம், அரிசி கழுவுன தண்ணி. சிவப்பு, இது வெள்ளை பொன்னாங்கண்ணி. அப்பப்போ கட் பண்ணி எடுத்துடவே அது இது மட்டும் காம்பு நட்டு வச்சாவே வளர்ந்துருக்கு. விதை கிடையாது. இது அரைக்கீரை. இதுவும் கீரை வகைங்க தான் ஃபுல்லா. பாருங்க, சிவப்பு தண்டு கீரை, அரைக்கீரை, ஃபுல்லா அந்த கீரை தான். வெள்ளை பண்ணாங்க நிறைய இதுல போட்டு வச்சுக்க. ஒரு சைடு ஒரு டைம் எடுத்துதான் அடுத்து இன்னொரு சைடு எடுத்து. இது பாருங்க, சிகப்பு எவ்வளவு நல்லா ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும் நம்ம வீட்டுல இருக்கு. இது தண்டு கீரை. எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குன்னு பாருங்க. அரைக்கீரை, தண்டுக்கீரை எல்லாம் சேர்ந்து வளர்ந்துருக்கு. இது மணத்தக்காளி கீரை. எல்லாம் அப்படியே பூ விழுந்து மறுபடியும் அதுவே முளைக்க ஆரம்பிச்சு. இது கொடி பசலைக்கீரை. எல்லாம் ஒன்னோட ஒன்று பின்னிட்டு இருக்கு, ஒன்றும் தெரியல. இது பெரண்ட கீரை. அப்படியே பசலைக்கீரை, பெரண்ட கீரை. பாருங்க, மணத்தக்காளி கீரை. இது அரைக்கீரை, சொடக்கு தக்காளி. இது ஃபுல்லா கீரை வகைங்க, ஃபுல்லா அப்படியே. புதினா கீரை ஃபுல்லா எடுத்து விட்டுருக்கான். ஃபுல்லா வந்துருக்கு பாருங்க மறுபடியும். இது முருங்கைக்கீரை. 2 மரம் வச்சிருக்கான், மாத்தி எடுத்துக்கிறதுக்கு. நல்ல பூ எடுத்து இதுலயே முருங்கைக்காயும் வரும். இதுவே சொல்லுவாங்க, இதை பாருங்க, இதுலயே குப்பைக்கீரை சொல்லுவாங்க. இது அரைக்கீரையோட இதுவும் சேர்த்து போட்டீங்கன்னா நல்லா இருக்கு. இது முள்ளங்கி கீரை. ஒரே தொட்டிலேயே மணத்தக்காளி கீரையும் முள்ளங்கி கீரையும் 2 சேர்ந்த மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மாடியில் ஒரு 10 கீரை கிட்ட தொட்டி வச்சிருக்கேன். மாற்றி ஒரு ஒன்று எடுத்துக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்.